சார், அருள் சார். வாடா பரமசிவம். வாங்க சார். வணக்கம் சார். சாக்லேட் எடுத்துங்க சார். என்ன விசேஷமா? சாக்லேட்லாம் எடுத்துன்னு வந்துருக்க? இல்ல சார், புதுசா பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். லிங்க் அனுப்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க சார். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேடா பரமசிவம், ஷேர் பண்றேன். நீ கலக்கு பரமசிவம். குட் மார்னிங் அருள். இந்தா டைரி மில்க் எடுத்துக்கோ. என்னப்பா டைரி மில்க்லாம் வாங்கி வந்திருக்க? என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லடா, பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்லாம் அனுப்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடு. அப்படியா? கலக்குங்க பரமசிவம். ஹலோ. எஸ் எஸ், அந்த பிளாகிங் வெப்சைட்ல வந்து என்னுடைய கண்டென்ட் அப்லோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இன்னொரு பிளாகிங் வெப்சைட்ல வந்து அந்த 4-5 கண்டென்ட்டையும் அப்லோட் பண்ணிடுங்க. எஸ், நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் குயிக்காக அப்லோட் பண்ணுங்க. ஓகே. ஹாய்டா. ஒன்றும் இல்லைடா, பிளாகிங்கில் நிறைய இன்கம் வந்துச்சு. ஸோ ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன். அதான் உங்ககிட்ட வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே பாய். சரிங்க பரமசிவம், நீங்கள் கலக்குங்க பரமசிவம். இப்போ இந்த சீன்ல பார்த்த மாதிரி பிளாகிங்ல எப்படி மணி ஏர்ன் பண்றது, பிளாகிங்னா என்ன, பிளாகிங் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க அருள். வெல்கம் டு தமிழ் டெஃபினிஷன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனாவே கொண்டுட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு பிளாக் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த வழி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பிளாக்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கான டீடைல் தான் இது. பிளாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நாம கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆக்டர் அஜித் குமார் டீடைல்ஸ், ஆக்டர் விஜய் அவர்களுடைய டீடைல்ஸ் வந்து சர்ச் பண்றோம். அப்படி சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து நிறைய ரிசல்ட் கிடைக்கும். நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். நிறைய வெப்சைட்ல இருந்து பல ஆர்டிகல்ஸ் வரும். அப்படி பல வெப்சைட்ல இருந்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் பாத்தீங்கன்னா பிளாக்னு சொல்லுவோம். அதை எழுதக்கூடிய நபர் வந்து பிளாகர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த பிளாக் எழுதுறது மூலமா எப்படி ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேம் யூடியூப் கான்செப்ட் தான். யூடியூப்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்ணி இடையில வந்து ஆடை வந்து பப்ளிஷ் பண்ணி மணி ஏர்ன் பண்றாங்களோ, அந்த சேம் கான்செப்ட் தான். நீங்க ஒரு பிளாகிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல நீங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இடையில பாத்தீங்கன்னா நீங்க ஆடுக்கு பப்ளிஷ் பண்ணலாம். ஆட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதுல இருந்து மணியை ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாம ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது ஒரு வெப்சைட் உள்ள போவோம். அப்ப ஏகப்பட்ட வந்து ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் எழுதுறவங்களுடைய ஏர்னிங்ஸா இருக்கும். நீங்க பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய வெப்சைட் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ, உங்களுடைய கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்துட்டே இருக்கும். சோ இதுல வந்து ஏர்னிங்ஸ் வந்து அன்லிமிடெட் அப்படிதான் சொல்லி ஆகணும். பட் இதுக்கு வந்து நாம கொஞ்சம் ப்ரிப்பரா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த அளவுக்கு மணி என்னால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து லிமிட்டடா தான் மணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு கிடையாது. எந்த அளவுக்கு உங்க வெப்சைட் வந்து ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிளாகரோட லிஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி $60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட்ல தெரியும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ நான் பிளாகிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டுனா உடனே என்னால் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய பிளாகிங் சைட் வந்து கொஞ்சமாவது ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் யூடியூப் மாதிரி ஆட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப்ல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 மணி வாட்ச் ஹவர்ஸ் வேணும். இந்த பிளாகிங்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்க பிளாகிங் வெப்சைட் ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாவே போதும். நீங்க வந்து ஆடுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன விஷயம் தெரியும், நான் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதையே கண்டென்ட்டா மாத்துங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சமையல் தெரியுமா? சோ நீங்க வந்து சமையல் ரெசிபி அதை அப்லோட் பண்ணி கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி நாலேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் பத்தி என்னென்ன நியூஸ்லாம் வருது, டீடைல்ஸ்லாம் வருதோ அதை கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்படியும் இல்ல, எனக்கு வந்து சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இப்ப சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சினிமா நியூஸ்லாம் வந்து நீங்க வந்து அந்த பிளாகிங் வெப்சைட்ல கண்டென்ட்டா அப்லோட் பண்ணுங்க. சோ எப்படியாவது இந்த நியூஸ்லாம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ண தான் போறாங்க. சோ அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுடைய கண்டென்ட்டையும் வந்து காமிக்க தான் போகுது. அப்படி காமிக்கும்போது உங்களுடைய கண்டென்ட்டையும் வந்து படிக்க தான் போறாங்க. அந்த சமயத்துல உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். சரிப்பா, இதெல்லாம் ஓகே. எப்படி நான் பிளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்றது? எப்படி நான் வந்து இப்போ ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்றது? வெப்சைட் கிரியேட் பண்ணனும்னா டொமைன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். யார் வந்து ஃப்ரீயா இத குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூகுள் அவங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து இத வந்து ப்ரொவைட் பண்றாங்க. www.blogger.com இதுல லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு புதுசா வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதுல வந்து நீங்க வந்து பிளாக பப்ளிஷ் பண்ண முடியும். எப்படி கூகுள்ல ஒரு பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்றது, அதுல எப்படி பிளாக வந்து அப்லோட் பண்றது ஒரு வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல போயிட்டு www.blogger.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க.
சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா கூகுளோடது தான், www.blogger.com. இது வந்து கூகுளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் இதையே யூஸ் பண்ணுங்கள். அந்த லிங்க் உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா பிளாகிங் வெப்சைட் உள்ள போகும். ஸோ இப்படி தான் ஹோம் பேஜ் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா? சைன்இன் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்குது. ஓகேங்களா? சைன்இன் பண்ணி எந்த ஐடி வேணுமோ அதை வந்து கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நிற்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய பிளாகோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் தமிழ் மக்கள் ஒலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து டைட்டிலாகவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தமிழ் மக்கள் ஒலி. ஸோ அதையே வந்து நான் வந்து டைட்டிலாக வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களுடைய பிளாகிங் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? தமிழ் அப்படியே அந்த டைட்டில் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து அவைலபிள் இருக்கணும், இருக்கிற பட்சத்தில் தான் அது வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் blogspot.com அது வந்து கூகுள் தரதுனால அவங்களுடைய இதில் தான் வந்து டொமைன் கிடைக்கும். இப்போ வந்து தமிழ் மக்கள் ஒலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சாரி த பிளாக் அட்ரஸ் நாட் அவைலபிள்னு இருக்குது. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன், உங்களுக்காக காமிக்கிறேன். இந்த தமிழ் மக்கள் ஒலி என்ற நேம்லேயே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பிளாக் அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வேறு எதனா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இது இருக்கிற மாதிரி காமிக்குது. நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா டிஸ்பிளே நேம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுவும் தமிழ் மக்கள் ஒலியை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு மூணுமே சேமாக இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புரியும். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் உங்களுடைய பிளாகிங் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஹோம் பேஜ். இது வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கண்டென்ட் கிட்ட வந்து பிளாகும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? இதில் எப்படி க்ரியேட் பண்ணணும், பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு கொடுத்தீங்கன்னா பிளாகிங் க்ரியேட் பண்ணுறதுக்கான இடம் வந்துடும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படி கொடுக்குற இடம் வந்து ஒரு டைட்டில் கொடுக்குற இடம் அது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டென்ட் வந்து டைப் பண்ணுற இடம். கண்டென்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறமா பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஒரு 30 கண்டென்ட் கிட்ட வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் ஆட்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் மெனு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமர்த்தி இங்கே கீழே ஏர்னிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர்னிங்ஸ் உள்ள வந்தீங்கன்னா அப்ளை ஆட்சன்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, ரொம்பவே சிம்பிளான விஷயம். நீங்களும் கூகுளில் ஒரு பிளாகிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி உடனே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.